இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக துபாய்க்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 79,999 வேர்த் இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜை 10,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டோட 69,999க்கு இப்போ பர் பர்சன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 31st May 2025க்குள்ளே இதை புக் பண்ணணும். இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். மோனோ ரயில், லாஸ்ட் சேம்பர்ஸ், ஆயா யூனிவர்ஸ், துபாய் ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூனிக்கான ஸ்பாட்ஸை இந்த தடவை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் உங்களுக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் மியூசிக்கல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக வெளியான சின்னர்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்தலாம். படத்துடைய கதைக்கிழமை 1932 மிசிசிப்பியில் தான் ஆரம்பிக்குது. 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் ட்வின்ஸு. ஒருத்தருடைய பேர் ஸ்மோக், இன்னொருத்தருடைய பேர் ஸ்டாக். இவங்க 2 பேருமே ஏற்கனவே கிரிமினல்ஸ் தான். எல்லாத்தையும் தைரியமாக இறங்கி பண்ணக்கூடிய ஆளுக தான். கொலையாக இருந்தாலும் கொள்ளையாக இருந்தாலும் எதையும் பண்ணக்கூடிய நபர்கள் தான். இவங்க ஏற்கனவே கொள்ளையடித்த பணத்தை வச்சு ஒரு சாமில் ஒன்று விலைக்கு வருது, அதை வாங்குகிறாங்க ஒரு ஒயிட்டுக்கிட்ட இருந்து. எதுக்காக ஒயிட்டுக்கிட்ட இருந்து அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன்னா, இவங்க 2 பேரும் பிளாக்ஸு. ஸோ ஒரு ஒயிட்டுக்கிட்ட அந்த சாமில்ல வாங்கிட்டு, இங்கே வரு இந்த மொத்த பணத்தையும் வச்சுக்க, ஆனால் இனிமேல் உங்கள் ஆளுங்க யாரும் இந்த ஏரியாவுக்குள்ளே காலே வைக்கக்கூடாது, வச்சான்னா பொட்டிலே சுடுவேன் அப்படின்னு சொல்லி தான் காசையை கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, கதைக்களம் நடக்கக்கூடியது 1932. அப்போல்லாம் அமெரிக்காவில் பிளாக்ஸுக்கும் ஒயிட்டுக்கும் இணையனான அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக பீக்கில் இருந்த ஒரு தருணம். நிறைய பிளாக்ஸு வெறும் ஸ்லேவ்ஸாக மட்டுமே, அடிமைகளாக மட்டுமே வந்து நடத்தப்பட்ட ஒரு தருணம் அது. ஒரு சில பேர் தான் ஃப்ரீயாக வெளியவே உலாத்த முடியும், யார் பிளாக்ஸில். மற்றபடி மொத்தமுமே, இந்த மொத்த நாடுமே ஒயிட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை எழுந்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம். இவங்க 2 பேரும் அந்த சாமில்ல வாங்குறதே எதுக்கு அப்படின்னா, இனிமேல் ஒயிட்ஸ் எவனுமே உள்ளே வரக்கூடாது, நாங்கள் எங்களுடைய பிளாக் கம்யூனிட்டிக்காகவே ஒரு பார் மாதிரி, ஒரு கிளப்பு மாதிரி அவங்க ஜாலியாக பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இந்த இடத்துல. அதனால் உங்கள் ஆளுங்க யாரும் வரக்கூடாது, எங்களை எந்த இடத்தையும் உள்ளிட மாட்டீங்கல்ல. உங்கள் ஒயிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் ஜாலியாக அப்படி ஃப்ரீயாக வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் விட்டுருவேன், வெட்டி சாச்சிட மாட்டீங்களே. அந்த மாதிரி உங்கள் ஆளுங்க யாரும் இனிமேல் காலே வைக்கக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்த வாங்குகிறாங்க. இப்போ இடத்த வாங்கியாச்சு, அங்கே யார் யாரெல்லாம் வேலைக்கு வைக்க போகிறோம், என்னென்ன மாதிரி இதெல்லாம் பண்ண போகிறோங்கிறது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும்ல. இது எல்லாத்தையும் முள்ள உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணி கடைசியாக அப்படி ஒரு கிளப்பை செட் அவுட் பண்ணிடுறாங்க. நம்ம கிளப்பை இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே வெறும் பிளாக்ஸ் மட்டும் மிகப்பெரிய அளவில் கூட்டம் கட்டுறாங்க அங்கே. இதில் 1-2 ஒயிட்ஸ் மட்டும் உள்ளே இருக்காங்க. ஆனால் அந்த ஒயிட்ஸ் எல்லாம் எங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தான் இவங்களை உள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க. இப்போ சும்மா ஜம்முன்னு இப்படி அன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த கிளப்பு அந்த ஒரு நாள் நைட்டில் எந்த மாதிரி அந்தல சிந்தலையை சந்திச்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கிரீடு படமாகட்டும், பிளாக் பேந்தர் படமாகட்டும், இது எல்லாத்தையும் இயக்குன ரயன் கோக்லர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. அவருடைய படங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சம்பவங்களாகத்தான் இருக்கும். இந்த படமும் அப்படி ஒரு படம் தான். படத்தில் சுமார் ரத்தம் தான் தெரிக்க விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மைக்கேல் பி ஜோர்டன் அவர் தான் வந்து 2 கதாபாத்திரங்களாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் அவருக்கு நிறையவே இருக்குது. முதல்ல பெருசாக தெரியாது அந்த 2 கதாபாத்திரம் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் நமக்கு பெருமையை தவிர, இவங்களுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் என்ன வேரியேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. பட் பாதி படம் தாண்டினதுக்கப்புறம் ஒரு கதாபாத்திரம் ஒரு சைட்லேருந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்னொரு கதாபாத்திரம் வேறு ஒரு எட்ஜுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருந்தார் அவர். அதே மாதிரி மைல்ஸ் கேட்டனுக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு. அது ஒரு சாமி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம், ப்ரீச்சர் பாய் அப்படிம்பாங்க. அது சூப்பரான ஒரு கதாபாத்திரம். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரண கதாபாத்திரமாக இருக்கும், பட் போக போக பெர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது. ஸோ அந்த கதாபாத்திரத்தை அவர் தான் பண்ணியிருந்தார், மைல்ஸ் கேட்டன். அது சூப்பராகவே பண்ணியிருந்தார். இந்த 2 கதாபாத்திரங்கள் போக ஜாக்கோ காண்டலும் சரி, உன்மி மொசாக்கு,
இந்த 2 ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுக்கான அந்த கதாபாத்திரம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நமக்கு இருக்கும் அப்படின்னா, இது ஒரு மியூசிக்கல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர். லுட்விக் கோரன்சன் தான் மியூசிக் டைரக்டரு. செம்மையாக பண்ணியிருப்பார். நிறைய சாங்ஸ் இருக்கும் அங்கே. அதுலேயும் குறிப்பாக இந்த கிளப்புக்கு வெளியே ஒயிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. ஒரு செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய பாட்டு அது செம்மையாக இருக்கும். அந்த பாட்டும் சரி, அந்த அட்மாஸ்பியர் அவங்க அந்த சீனில் கிரியேட் பண்ண விதமும் சரி, செம்மையாக இருந்தது அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இதனுடைய எக்ஸிக்யூஷன் தான். அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு நாள் நைட்டில் அந்த கிளப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இவங்க காட்சிப்படுத்தின விதம், அதுக்குள்ளே கிரியேட் ஆன பரபரப்பு அப்படிங்கிறது சூப்பராகவே இருந்தது. கேரக்டர்ஸையும், முக்கியமான கேரக்டர்ஸையும் எந்த அளவுக்கு அழுத்தமாக எழுதணுமோ அந்த அளவுக்கு எழுதுனதுனால தான் அந்த இடத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய கனெக்டை கொடுத்து அப்படி எந்திரிச்சு உட்காந்து பார்க்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவங்களை டெக்னிக்கலி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கதைக்களம் 1932 நடக்கிறதாக செட் அவுட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் பின்னாடி மாறும், அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்கு படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு, காஸ்டியூம்ஸு, மேக்கப்பு, படத்துடைய விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போக டிஐ டீம். ஸோ எல்லாருடைய ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. சினிமோகிராஃபி, மியூசிக் அண்ட் எடிட்டிங் என்ன தேவையோ அதை நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மியூசிக்கில் லுட்விக் கோரன்சன் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த கதைக்களத்தை இன்னும் பெருசாக அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போனது. அப்போ அந்த படத்தில் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே முதல் 50 நிமிஷம் தான். பொதுவாகவே ஒரு ஃபஸ்ட் ஆக்ட்டுங்கிறத மேக்ஸிமம் ½ அன் ஹவருக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும். கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கேயே முடிச்சிடணும் நீங்கள். ஆனால் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் 55 நிமிஷம் போகிற வரைக்கும் ஏங்க இது என்ன படம், எங்கே இந்த கதை எதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறதே நமக்கு பிடிபடவே மாட்டேங்குது. ஒரு சாதாரண ட்ராமா மாதிரி, ஒரு கிரைம் ட்ராமா மாதிரி தான் அந்த கதைக்களத்தை எடுத்துகிட்டு போகிறாங்களே ஒழிய, அந்த ஒரு 50வது நிமிஷத்தை ரீச் பண்ணும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் இருக்கா, இதனால தான் இது ஹாரரா அப்படிங்கிற அந்த புரிதலே நமக்கு பெருசாக இருக்குது. அதனால் முதல் ஒரு 3/4 மணி நேரம் டெஃபினட்டாக உங்களுடைய பொறுமையை சோதிக்கும். நைட் நேரத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிடாதீங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு தோணலாம். அந்தளவுக்கு பயங்கர டல் மூமெண்ட்ஸ் தான் முதல்ல. ஆனாலும் எதுக்காக இந்த 2 பேர் யார், நான் சொன்ன மாதிரி கதாபாத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த 2 பேருக்கு யார், அந்த சாமிங்கிற அந்த கசின் கதாபாத்திரம் எதுக்காக கூட வருது, இவங்க அந்த கிளப்புக்கு யாரை மீட் பண்ணி என்ன செட் அவுட் பண்ணுறாங்கங்கிற விஷயங்கள் தான் முதல் 50 நிமிஷம். அதை டெஃபினட்டாக இன்னும் கிறிஸ்பாகவே பண்ணியிருக்கலாம். அதுதான் இந்த படத்துடைய ஒரே பிரச்சனை. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் டெஃபினட்டாக செக்ஷுவலான சீன்ஸும் இருக்குது, ரத்தம் தெரிக்க சம்பவங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் அடல்ட் சொல்லி படம், ஏ சர்டிஃபைடு படம், மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். ஏ சர்டிஃபைடில் கூட நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்போம், ரத்தம் மட்டும் தெரிக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, இதில் எக்கச்சக்கமான செக்ஷுவலான சீன்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தனித்தனியாக எப்படி பார்ப்பீங்களோ பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் போகாதீங்க. பட் நல்ல படம் தான், டெஃபினட்டாக நல்ல படம் தான். அந்த 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் கழித்து இந்த படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் டெஃபினட்டாக உங்களை ஹோல்ட் பண்ணணும், நல்லா இருக்குங்க அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போய் பார்க்குறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.